33 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வார் புக்கில் இருக்கிற 4th ஸ்ட்ராட்டஜி. வாழ்க்கையில் நம்ம இப்போ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக பின்னாடி நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசித்து நேரத்தை நிறைய செலவு பண்ணுறோம். கெட் கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை யோசிக்கிறதுக்கோ ஓடி ஒளியவோ கவலைப்படவோ. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு தான் ஆகணும், உங்களோட ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல போட்டு தான் ஆகணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜேகே ரோலிங் அவங்கள எடுத்துக்கலாம். அவங்களோட ஸ்டோரியை, அவங்க தான் ஹாரி பாட்டர் எழுதுன ஆத்தர். அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ரிஜெக்ஷன்ஸு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணணும்னே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அவங்க தோண்டு போய் உட்காரல. இதை அவங்க மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போராடி அவங்க எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் புக்கான ஹாரி பாட்டரை அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, ஒரு கடினமான சூழ்நிலை உங்களால் முடிந்தது செய்ய உங்களை தூண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட். ஸோ நீங்கள் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ காத்திருக்கவோ உங்களுக்கு நேரமே இருக்காது. நீங்கள் அதற்கு பதிலாக அர்ஜென்ட்டாக நீங்கள் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியே ஆகணும். அந்த அர்ஜென்சி உங்களை வலுவானவராகவும் உறுதியானவராகவும் மாற்றும். வீடியோ பார்த்து நன்றி.